السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله ونعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. அளவற்ற அருளாளலும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஐபிகே மூலமாக அல்லாஹ்தாலா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஐபிகே நிர்வாகியாகிய அசத் என்கிற பரிதாபானு சகோதரி அவர்கள் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இந்த சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாற்றை சொல்வதற்காக வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. அல்லாஹாலா அவர்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் மகத்தான கூலியையும் வழங்குவானாக. ஆமீன். நம்மளுக்கு சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம இனிமே பார்க்க போறோம். நம்முடைய ஒவ்வொரு சகோதரியுடைய மூலமாகவும் ஒவ்வொரு சஹாபிய பெண்மணிகளையும் நம்ம பார்க்க போறோம். நம்ம சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிந்து கொள்வது மிக மிக ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. ஏனென்றால் அல்லாஹாலா பெண்மணிகளை எப்படிலாம் வாழ செய்திருக்கிறான், எப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறத இந்த சஹாபி பெண்மணிகள் எப்படிலாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள், எப்படிலாம் அல்லாஹாலாவிற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத இவங்களுடைய வாழ்க்கையில நம்ம படிப்பினையாக எடுத்துக்கொள்ளலாம். நம்மளையும் அல்லாஹாலா ஒரு பெண்மணியாக தான் படிச்சிருக்கான். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இவ்வுலகத்தை நோக்கி மட்டும்தான் இருக்குது. ஆனா சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கையை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்க்கை சொர்க்கத்திற்காகவும் அல்லாவிற்காகவும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக, பல எண்ணற்ற தியாகங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு நிறைய சட்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு பல ஹதீஸ்களை நமக்கு அறிவிச்சு தந்திருக்கிறாங்க. இதன் மூலம் நம்ம பல சட்டங்கள் பெண்களுக்கு எப்படிலாம் இறங்குச்சுன்னா, இந்த சஹாபிய பெண்மணிகள் மூலமாக கேள்வி கேட்டு தெரிந்து கொண்டதின் மூலமாக தான் நமக்கு பல விஷயங்கள் நமக்கு சட்டங்கள் இறங்கியிருக்குது பெண்களுக்காக. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு முதலாக இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அல்லாவுக்கே புகழ் அனைத்தும். அது மட்டும் இல்லாமல் நான் முதலாவதாக எடுத்த ஒரு பெண்மணி, அந்த சஹாபிய பெண்மணியுடைய பெயர் என்னன்னா, அவங்க வீரத்தாய் என்கிற உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சத்திய இஸ்லாமிய ஒளியை உலகெங்கும் பரப்பிடுவதற்கு உவகை கொண்டு உயிரை தன் அர்ப்பணித்த 6 உயிர் தோழிகளுக்குள் உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஒருவராக இருந்திருக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப வீரம் உள்ளவர்களாகவும் துணிவும் தியாக மனப்பாங்கும் உள்ளவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அனைவருக்குமே ஒரு மிக சிறந்ததொரு ஒரு முன் உதாரணமாகவும் இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இவங்க மதீனாவில் உள்ள கஜ்ரத் கோத்திரத்தை சேர்ந்தவங்களாக தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்களுடைய தந்தை பெயர் காப் இப்னு அம்ர் என்று இருக்குது.
இவங்களுடைய இயற்பெயர் வந்து நசீபா அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய சிறப்பு பெயர் என்னன்னா உம்மு அமாரா அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் தான் பிரபலமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால வந்து ஏகத்துவத்தை வந்து எத்தி வச்சிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அதை வந்து எப்படியாவது அந்த இஸ்லாமுடைய மார்க்கத்தை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சூழ்ச்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. குறைசி மக்கள் முஸ்லிம்களை எப்படியெல்லாம் வந்து வதைச்சிட்டு இருந்தாங்க, சித்திரவதை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வரலாற்றுல நம்ம பார்த்துருப்போம். அந்த சித்திரவதைகள்லாம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த சித்திரவதைகள்ல உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருந்திருக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு அந்த மக்கா பூமி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சித்திரவதை கூடமாக தான் அங்க மாறுச்சு. இந்த இஸ்லாமிய நெறியை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிம்களும் அடித்து நொறுக்கப்பட்டாங்க. எனினும் அந்த அனைத்து முஸ்லிம்களும் என்ன செஞ்சாங்க, இந்த ஓரிரு கொள்கையை கொஞ்சமும் உறுதி தராது உருக்கு போல இருந்தாங்க. அந்த உருக்கு போல இருந்ததுல சஹாபாக்களும் அவர்களுக்குள் இருந்தவர்களில் உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக தான் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வேதனையில விளிம்புல வந்து அவங்க இருந்த பொழுது இஸ்லாமிய ஒளியை ஏற்றி நல்லதொரு களத்துல வந்து உருவாக்கும் முயற்சியில வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதல் கட்டமாக மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்ய வந்தவர்களிடம் வந்து பிரச்சாரம் வந்து செய்யறாங்க. இதுல ஒரு கட்டத்துல தான் அகாபா உடன்படிக்கையும் நடந்துச்சு. அதுல எத்ரிப் மதினா வாசிகளும் 12 பேர் பங்கு கொண்டு இஸ்லாத்தை வந்து ஏற்றாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் அடுத்த ஆண்டு அதே இடத்துல வந்து மற்றொரு ரகசிய கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த ரகசிய கூட்டத்துக்கும் வந்தாங்க. அதுல வந்து 73 ஆண்களும் 2 பெண்களும் இதுல வந்து பங்கேற்றாங்க. அந்த 2 பெண்கள்ல ஒரு பெண்கள் யாருன்னா உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். 73 ஆண்கள் வந்து இருக்கிறாங்க. அதுல 2 பெண்கள்ல வந்து உம்மு அமாரா ரலியல்லாஹு அவங்களும் பங்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இந்த அக்காபா உடன்படிக்கை எதற்காக நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து மதினாவுக்கு அழைத்து வருவதற்காக ஒரு உடன்படிக்கை செய்வதற்காக தான் இந்த அக்காபா உடன்படிக்கை வந்து நடந்துச்சு. இந்த 75 பேரும் வந்து ஹஜ்ஜி கிரயங்களெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நடு நீசையில வந்து ஒரு ரகசியமாக என்ன செஞ்சாங்க, இந்த பள்ளத்தாக்குல அந்த அக்காபா என்ற பள்ளத்தாக்குல வந்து காத்திட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அங்க வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய பெரிய தந்தைலாம் இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு மதினாவாசிகள்லாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க வந்து எங்களுடைய ஊருக்கு நீங்க வந்துருங்க, நாங்க வந்து உங்களை எப்படிலாம் பாதுகாப்போம், எங்களுடைய மனைவி மக்கள்லாம் எப்படிலாம் நாங்க பாதுகாப்போமோ அவற்றை விட உங்களை அதிகமாக நாங்க வந்து உங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி சத்திய பிரயாணம் செஞ்சு வச்சாங்க. அந்த ஆண்கள் எல்லாம் வந்து சத்தியம் செய்த பிறகு 2 பெண்கள் மட்டும் இருந்தாங்க. அவங்க யாருன்னா உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹுவும் இன்னொரு சஹாபி பெண்களும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க யாரோட வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கணவர் இப்னு அமூர் அவங்களோட வந்திருக்காங்க. அவங்க தான் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடன் 2 பெண்களும் வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்க பையா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நான் எப்படி வந்து பையா செஞ்சனோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் உடன்படிக்கை வந்து செஞ்சிருக்கேன். நீங்க வந்து என் மூலமாக நீங்க வந்து அதை பெற்றுக்கொடுங்க. ஆனா நான் வந்து பெண்களுடைய கரத்தை வந்து நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு வரலாற்றை திருப்பத்திற்கு புரட்சிக்கும் வழியமைத்து இந்த 2வது அக்காபா உடன்படிக்கையில வந்து பங்கு கொண்டதன் மூலம் உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹு உரிய அந்தஸ்தை அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ்.
இந்த அகாபா உடன்படிக்கையில வந்து இந்த மனசுல வந்து அந்த 73 ஆண்களும் 2 பெண்களும் வந்து அந்த ஒளியை வந்து சுமந்து செல்றாங்க. இதயத்தோட அந்த சுமந்து சென்று அங்க போய் மதீனா உள்ள மக்களுக்கு வந்து இந்த ஏகத்துவத்தெல்லாம் வந்து எத்தி வைக்கிறாங்க. ஆண்களுக்கு ஆண்கள் எத்தி வைக்கிறாங்க, பெண்களுக்கு இந்த 2 பெண்களும் வந்து எத்தி வைக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க வருவதற்கு முன்பே வந்து என்னாச்சு, அந்த மதீனாவுல வந்து ஏகத்துவம் வந்து பரவுச்சு அப்படிங்கிறாங்க. சுபஹானல்லாஹ். எப்பெல்லாம் இந்த பையால வந்து அவங்க வந்து ஒப்பந்தம் செஞ்சாங்களோ, உடன்படிக்கை செஞ்சாங்களோ, அதற்குரிய நேரமும் வந்து அவங்களுக்கு எப்ப கிடைச்சிச்சுன்னா உகது போர்க்களத்துல கிடைச்சிச்சு. சுபஹானல்லாஹ். உங்களை காப்போம் அப்படின்னு சொல்லி உம்மமார் எல்லாம் அங்க செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடிய சரியானது ஒரு தருணம் வந்து உகது போர்க்களத்துல தான் கிடைச்சிச்சு. உகது போர்க்களத்துல உகது போர்க்களத்துல வந்து முஸ்லிம்கள் வந்து வீரர்களுக்கு உதவி இருக்காங்க. உம்மு அமரா எல்லாம் அவங்க உதவி செஞ்சிருக்கிறாங்க. என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீர் பூட்டி உணவுலாம் அழிச்சிருக்கிறாங்க. வந்து அந்த மாதிரி ஒரு பணியில வந்து ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. உஹது போர் நடக்கிறதுல இடத்துல உஹது போர்க்களத்துல ஆரம்பத்துல வெற்றி வந்து முஸ்லிம்கள் பக்கம்தான் இருந்தாலும் சில ஒரு சம்பவத்தினால அந்த எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, வில் வீரர்கள் அம்பேறியக்கூடிய வீரர்கள் வந்து சில தவறுகளை வந்து செஞ்சிருவாங்க. என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குண்டிலிருந்து நீங்க கீழே, மலையிலிருந்து நீங்க கீழே வரக்கூடாது, என்னுடைய கட்டளை மீறி நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, கீழே வந்து கனிமத்து பொருட்கள் கிடைக்கிறத பார்த்து முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கனிமத்தல் பொருட்களை ஆசைப்பட்டு அவங்க கீழே வந்து இறங்கிடுறாங்க. இப்படி இறங்கும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பாதுகாக்க முடியாம நிறைய பேர் வந்து வந்ததுனாலதான் சில எதிரிகள் வந்து உள்ற வந்து புகுந்துருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து தாக்குவதற்காக வந்து வழிவகுத்து கொடுத்துருவாங்க. அவங்க கீழே வந்து இறங்கி அவங்க வந்து இணை வைப்பார்கள்லாம் வந்து முஸ்லிம்களை வந்து சூழ்ந்துருவாங்க. அப்படி சூழ்ந்து முஸ்லிம்கள் யாரு, இணை வைப்பர்கள் யாரு அப்படிங்கிற தெரியாத நிலைமைக்கு வந்து தலைகீழாக அங்க வந்து மாறிச்சு. இந்த தருணத்துல தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியும் வந்து பரவுச்சு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த பின்னு போரிடுவதற்கு என்னதான் பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி சில தலைவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, ரொம்ப வந்து பதட்டமா ஆயிட்டாங்க. எல்லாமே செய்கிறது தெரியாம, என்ன செய்வது என்று தெரியாம விரண்டோடையும் ஆரம்பிச்சாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து 10 அல்லது 13 பேர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அவர்கள வந்து அபு துஜானா அவர்களும் மாவீரர்களாக அவங்களும் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்த வில்லையும் அம்பையும் வந்து தன்னுடைய மார்பை கொண்டு தடுத்து கொண்டிருந்தாங்க. அந்த அபு துஜானா அவங்க எல்லாம் அவங்க நபியை காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது நபி அவர்களை சூழ இருந்தவர்களின் உம்மு அமார் எல்லாம் அவங்களும் அவங்களுடைய 2 மகன்களும் அவங்களுடைய கணவரும் அந்த இடத்துல முழு குடும்பமே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கப்பட்டதாக இருந்திருக்கு. சுபஹானல்லாஹ். எந்த அளவுக்கு உடன்படிக்கையில தன்னுடைய உறுதிமொழி கொடுத்தாங்களோ அதை எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பமே பாதுகாக்குது பாருங்க. சுபஹானல்லாஹ். ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க போருக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. ஆனா அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பினால என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பாதுகாத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. தன்னுடைய உயிரையே கொடுக்கும் அளவுக்கு போர்க்களம்னா சாதாரண போர் கிடையாது. அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு கட்டம், தன் உயிர் கூட போயிடும் அந்த அளவுக்கு உள்ள அந்த போர்க்களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பாதுகாத்திருக்கிறாங்க. இந்த உஹது களம் நிலவரம் பற்றி உம்மு அமார் எல்லாம் அவங்களே வந்து கூறுறாங்க. உம்மு சாத் என்ற ஒரு பெண்மணிடம் வந்து
கூறுறாங்க, உம்மு அம்மாராவே நீங்க வந்து உஹது களத்துல என்னதான் நடந்துச்சு, நீங்க அங்க இருந்தீங்களே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போதைக்கு உம்மு அமாரா எல்லாரும் அவங்க சொல்றாங்க, நான் வந்து உஹது களத்துல படை வீரர்களுக்கெல்லாம் வந்து நீர் புகட்டுவதற்காகவும் உதவிக்காகவும் சென்றேன். ஆரம்பத்துல வந்து வெற்றி முஸ்லிம்களுக்கு தான் இருந்துச்சு. இறுதியாக முஸ்லிம்களுக்கு வந்து சோதிக்கப்பட்டுட்டாங்க. பலர் என்ன செய்வதென்றே தெரியாம போர்க்களத்துல வந்து விட்டு புறம் குட்டி காட்டி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழ சில நபி தோழர்களும் நின்று கொண்டிருந்தாங்க. அவர்களை காப்பதற்கு பணியில வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போது நானும் வாளை வந்து சுழற்றி அம்பெறிஞ்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து நோக்கி வரும் எதிரிகளை எதிர்த்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாளை வந்து வராத அளவுக்கு அவங்களை தடுத்து நான் வந்து அதை பாதுகாத்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய புஜத்துல வந்து என்னுடைய புஜத்துல காயம் ஏற்படும் வரை நான் வந்து போராடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு தன்னுடைய தோள்பட்டையில் இருந்த காயத்தையும் அந்த பெண்மணிக்கு எடுத்து காட்டுறாங்க. உடனே அவங்க பார்த்துட்டு, இந்த காயம் யாராலதான் உனக்கு ஏற்பட்டுச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உம்மு அமரா எல்லாம் அவங்களே சொல்றாங்க, இது யாரால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, மக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விலகி இருந்த போது இப்னு கும்ஆ அப்படிங்கிறவன் முஹம்மதை அவரை மட்டும் நான் வந்து இன்னைக்கு தீர்த்து கட்டணும், அப்படி மட்டும் நான் தீர்த்து கட்டல அப்படின்னு சொன்னா எம்மால் வெற்றியே பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முழங்கி கொண்டிருந்தான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். உடனே நாங்க என்ன பண்ணணும், அவனை நோக்கி முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நானும் இன்னும் சில தோழர்களும் என்ன செஞ்சோம், அவனை வந்து எதிர்கொண்டோம். அப்படி எதிர்கொண்டு இருக்கும் பொழுது அப்போதுதான் எனக்கு வந்து அந்த வெட்டு வந்து விழுந்துச்சு. அவன் வந்து என்னுடைய புஜத்துல வந்து வெட்டிட்டான். அதான் நான் வந்து விடுவேனா, அவன் என்னை வெட்டிட்டாலும் பதிலுக்கு நானும் அவனை வெட்டினேன் அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு எப்படி வந்து ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு அந்த ஆண்களுக்கு இடையில வந்து இவங்களும் வந்து அவனை வெட்டணும் அப்படின்னு செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த அன்புதான். அந்த அன்பு வந்து எப்படிப்பட்ட தன் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த அந்த போர்ல கலந்து கொண்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு வீர பெண்மணியாக அவனை வெட்ட போயிருக்காங்க. ஆனா அவன் வந்து வெட்டி இருக்கிறான். அவனையும் மறுபடியும் விடாம பதிலுக்கு நானும் அவனை வெட்டினேன். ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான், 2 கவச ஆடை அணிஞ்சிருந்தான். அதனால அவன் தப்பிச்சான். இல்லைன்னா தப்பிச்சிருக்கவே மாட்டான், 2 துண்டா போயிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த போரில் வந்து கையில் கிடைத்த அனைத்தையும் வச்சு வந்து போராடி கொண்டிருந்திருக்கிறாங்க இந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. நான் வந்து என் 2 மகன்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரும் எதிரிகளுடன் நாங்க வந்து எதிர்கொண்டு போராடிக்கிட்டு இருந்தோம். நானும் என்னுடைய மகன்களும் எதிரிகள் படையில வந்து நாங்க வந்து போராடி கொண்டிட்டு இருந்தோம். அப்போது என்னுடைய கையில வந்து எதுவுமே ஒரு கேடயமே இல்லாம தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல வந்து ஒருவர் வந்து கையில வந்து கேடயத்துடன் வந்து களத்தை விட்டு ஓடிக்கொண்டுட்டு இருந்தாரு. அப்போதைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவரை நோக்கி, ஓடுபவனே, நீ கேடயத்தை வந்து போட்டுட்டு நீ போய் ஓடு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து கேடயத்தை வந்து கீழே போட்டுட்டார். அதை நான் என்ன செஞ்சேன், அதை உடனே நான் எடுத்துக்கொண்டேன். அதை எடுத்துட்டு அதன் மூலம் நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வரும் அனைத்து ஆபத்துகளையும் நான் வந்து தடுத்து கொண்டே இருந்தேன். அன்றைய களத்துல வந்து நிராகரிப்பார்களின் குதிரை வீரர்களால் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு என்னை போல் அவர்களும் வந்து கால்நடையாக மட்டும் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா நான் ஒரு கை பார்த்திருப்பேன் அப்படின்னு அவங்க வந்து கூறுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க
அவங்க வந்து குதிரையில வந்தவர்களையும் சும்மா விடல. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, என் கையில் வந்து ஒரு கேடயம் வந்து கிடைத்த பின்பு குதிரையில் வரும் எதிரிகளை வெட்டும் பொழுது கேடயத்தின் மூலம் தடுத்து கொண்டே நான் குதிரையின் காலை வந்து வெட்டினேன். அந்த குதிரையுடைய காலை வெட்டிய போது எதிரிகள்லாம் என்ன செஞ்சாங்க, கீழே விழுந்துட்டாங்க. அதே மாதிரி தவறி அதே மாதிரி எனக்கும் அந்த வெட்டும் பொழுது அவங்களும் வந்து கீழே விழுந்துட்டாங்க. என்னாலையும் வந்து சமாளிக்க முடியாம நானும் கீழே விழுந்துட்டேன். அப்படி இருக்கும் பொழுதுதான் இதை பார்த்ததுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, என்னுடைய புதல்வர்களை கூப்பிட்டு நீ வந்து உன்னுடைய தாயை போய் கவனி அப்படின்னு சொல்லி சத்தமிட்டு கூறுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட வந்து போராடுறாங்களாம். அவங்களுடைய குதிரையுடைய கால்ல வந்து அந்த குதிரை வந்து அவங்க வீரர்கள் இருக்கிறாங்க, அதை ஃபாஸ்டா அது ஓடிட்டு இருக்கும் பொழுது அந்த கேடயத்தால வந்து வெட்ட போறாங்க. அதை வந்து அவங்களாலையும் முடியல, கீழே விழுந்துடுறாங்க. எப்பயும் துணிச்சலோட அந்த இடத்த விட்டு பின்வாங்கி வராம மறுபடியும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல தெரியுது. எந்த அளவுக்கு ஒரு பெண்மணியாக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரொம்ப ஒரு பயப்படுறாங்க. உங்களுடைய தாயை வந்து நீங்க கவனிங்க, அவங்க வந்து கேட்கவே மாட்டுறாங்க, ஏதாவது ஆகிரும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க துணிச்சலாக அந்த குதிரை வீரர்களுடன் வந்து போராடிட்டு இருந்திருக்கிறாங்க. அவர்களை வந்து தடுத்து அவங்கள வந்து வீழ்த்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. எந்த அளவுக்கு ஒரு வீர மங்கையாக இருக்கிறாங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அப்துல்லா என்ற உம்மு அமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் அவங்க வந்து ஒரு செய்தி கூறுறாங்க, நானும் என் தாயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காக்கும் பணியில வந்து ஈடுபட்டு இருந்தோம். அப்போது என் தாய்க்கு வந்து கடினமான வெட்டு வந்து விழுந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து தாயை வந்து தாயுடைய காயத்திற்கு வந்து மருந்து போடு அப்படின்னு சொன்னாங்க. பின்னர் உங்கள் குடும்பத்திற்கு அல்லாஹ் வந்து அபிவிருத்தி செய்வானாக. உன் தாய் இங்கிருந்து போராடுவது என்பது இன்னென்ன நபர்கள் போராடுவதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்திற்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையும் செஞ்சிருக்கிறாங்க. அப்போது என்னுடைய தாய் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, சுவனத்துல வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அருகில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, அல்லாஹ்வே இவர்களை சுவனத்தில் என் நண்பர்களாக ஆக்கி விடுவாயாக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சாங்க. இதை கேட்ட என்னுடைய தாய் என்ன செஞ்சாங்க, இந்த பாக்கியம் கிடைத்த பின் அழிந்து போகக்கூடிய இந்த உலகம் எமக்கு என்ன இழப்பு ஏற்பட்டால்தான் என்ன அப்படின்னு சொல்லி கூறி மீண்டும் களத்துல வந்து இறங்குனாங்க அப்படிங்கிறது தெரியுது. பாருங்க எந்த அளவுக்கு அவங்க வீர பெண்மணியாக இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, அதையும் பொருட்படுத்தாமல் எந்திரிச்சு என்ன செஞ்சாங்க, போர்க்காலத்துல போராடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுவும் ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் இவங்களுக்கு வீர பெண்மணி, வீர தாய் அப்படின்னு பேர் வந்திருக்கு. அப்புறம் களத்துல மற்றொரு காட்சி அவர்களுடைய மகன் வந்து சொல்றாரு, உஹது போர்க்களத்துல எனக்கும் வந்து காயம் வந்து ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, நீயே உன் காயத்தை வந்து கட்டிக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பொழுது என் தாய் வந்து என்னுடைய காயத்துக்கு வந்து கட்டு போடுறாங்க. கட்டு போட்டுட்டு உடனே என்ன சொல்றாங்க, மகனே எழுந்து போராடு அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய தாய் தன்னுடைய மகனுக்கு அடிபட்டிருக்கு, எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்க. தன்னுடைய அன்பையும் அந்த இடத்துல காட்டுறாங்க. அதே வேளையில கண்டிப்பா அவங்களுக்கு ஆர்வமும் ஊட்டுறாங்க. அதே இடத்துல அவங்களுக்கு ஆர்வமும் ஊட்டுறாங்க. என்னன்னா, அவங்க பிள்ளைகளை வந்து எதற்காக அவங்க வந்து வளர்த்திருக்காங்க, சொர்க்கத்திற்காகவும் சொர்க்கத்திற்காக அவங்க வந்து பிள்ளைகளை வந்து வளர்த்து எடுக்கிறாங்க. நம்மளும் தான் இருக்கோம், நம்மளுக்கும் தான் அல்லாஹ் வந்து குழந்தைகளை கொடுத்துருக்குறான். ஆனா நம்மளாம் எந்த அளவுக்கு குழந்தைகளை வந்து நம்ம பெற்று வளர்க்குறோம் அப்படின்னு தெரியல. ஆனா அங்க உண்மையான ஒரு பெண்மணி, சஹாபிய பெண்மணிகள் தன்னுடைய குழந்தைகளெல்லாம் ஷஹீதாகணும், சொர்க்கத்திற்காகவும் தன்னுடைய குடும்பத்தை வந்து அவங்க ஆளாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது.
உடனே மகனை வந்து போர்க்களத்துல வந்து எழு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சற்று நேரத்துல என்னை வெட்டியவன் நபிசல்லாசலம் அவர்களை நோக்கி வந்துட்டு இருந்தான். அப்போதைக்கு நபிசல்லாசலம் சொல்றாங்க, என் தாயை நோக்கி சொல்றாங்க, உம்மு அம்மாராவே இதோ பாரு உன்னுடைய மகனை வெட்டியவன் வரறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டு என்னுடைய தாய் என்ன பண்ணாங்க, அவனுக்கு முன் போய் அவனது காலை வந்து வெட்டி அவனை கீழே வீழ்த்திட்டு தான் வந்தாங்க. இதை பார்த்த நபிசல்லாசல்லாம் அவர்கள் வந்து சிரித்தவர்களாக, உம்மு அம்மாராவே பழி தீர்த்து விட்டீரே அப்படின்னு சொல்லி சிரித்தவனமாக துவாவும் பிரார்த்தனையும் செய்யறாங்க. சுபஹானல்லாஹ். இந்த நிகழ்ச்சியில் யாவும் உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த நேசத்தையும் அவர்களை காப்பதில் கொண்டிருந்த ஆர்வத்தையும் ஆண்களை மிஞ்சும் அவர்களின் வீரத்தையும் துணிவையும் எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். பொதுவாகவே வந்து பிள்ளைகளை வந்து சேவையில் ஈடுபடும் போது தடுக்கும் தாய்மார்களை தான் நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த தாய் தம் குழந்தைகளுக்கு பொது வேலையில் ஈடுபடுத்தியது மட்டுமல்லாமல் காயப்பட்ட பின்னர் கூட சற்றும் வந்து சலனப்படாம மீண்டும் மகனை வந்து போராட்டத்துக்கு ஈடுபடுத்திருக்கிறாங்க. தாய்மை உணர்வை மிஞ்சும் இந்த செயலை வந்து கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு அமாராவை பார்த்து, உன்னை தவிர வேறு யாரால் தான் இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தாங்க. சுபஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம யுத்தம் முடிந்த பின்னரே உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து புகழ்ந்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது என்னண்டா, என்னுடைய வலப்புறமும் என்னுடைய இடப்புறமும் என்னுடைய எதிர் திசையையும் எந்த திசையை நோக்கினாலும் அங்கு உம்மு அமாரா என்னை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருந்ததை கண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்தார்கள். சுபஹானல்லாஹ். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னும் பின்னும் அவர்களை சுற்றி வளைத்து காப்பாற்றினார்கள் எதிரிகளிடமிருந்து அப்படிங்கிறது ஒரு வீரமிக்க மங்கையை வந்து நம்ம பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ். 2 பிள்ளைகளை பெற்ற அவங்க வந்து ஒரு வயசு வந்து ஒரு 30-40 வயசு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு வீரமும் விவேகமும் கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல தெரியுது. அது மட்டும் இல்லாம தளரான உறுதியுடன் வந்து இருக்கிறாங்க. போர் என்பது அபாயகரமான ஒரு இது. அதுல வந்து போர்ல வந்து பாதிப்பு ஏற்பட்டால் வந்து பயங்கரமான ஒரு பாதிப்பு வந்து அதுல வந்து ஏற்படும். உஹது போர்ல உம்மு அமாரா ரலியல்லாஹு அவங்களோட உடல்ல 10க்கும் மேற்பட்ட காயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சாம். போர் முடிவிற்கு பின்னும் மீண்டும் என்ன செஞ்சாங்களாம், குறைஷிகள் வந்து போருக்கு தயாராவதாக ஒரு செய்தி வந்து வந்துச்சாம். அப்பயும் வந்து உகது களத்துல வந்து வீரர்கள்லாம் அனைவரும் வந்து போருக்கு தயாராகவே இருந்துகிட்டு இருந்தாங்களாம். மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி 8 மைல் தொலைவில் உள்ள ஹம்ரா அப்படிங்கிற ஒரு அசதி என்னும் இடத்துல வந்து சென்று 3 தினங்கள் வந்து எதிரிகளின் வருகையை எதிர்பார்த்தே காத்துட்டு இருந்தாங்களாம். அந்த மாதிரி இடத்துலயும் இவங்களும் வந்து உடல்ல பல காயங்கள் வந்து ஏற்பட்டு சோர்ந்து போயிருந்த நிலையிலும் உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹு தரலாத உறுதியுடன் வந்து பங்கேற்று இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். பெண்கள் வந்து போர்ல வந்து கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமே இல்லாத போது கூட ஈமானிய உணர்வு காரணமாக இத்தகைய தியாகங்களுக்கு உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து முன் வந்திருக்கிறாங்க. இவ்வாறு பல போர்க்களத்துல வந்து இவங்க வந்து கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது வரலாற்று நமக்கு வந்து நிறைய சொல்லுது. ஒரு வீரத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து வீரமா இருந்திருக்கிறாங்க, நிறைய போர்க்களத்திலையும் இவங்க கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாம பையத் அப்படி ரில்வான் அப்படிங்கிற அந்த உடன்படிக்கையிலையும் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவங்கள கொலை செஞ்சுட்டாங்க குறைசி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி ஏற்பட்டுச்சு. அப்போதைக்கு ஒரு மரத்தடியில வந்து பையா செஞ்சாங்க. அந்த பையாவிலையும் அவங்க விடல. எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து அவங்க வந்து விடவே மாட்டாங்களாம். எல்லாத்துலயுமே ஆர்வமாக வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க பையா செஞ்சாங்களோ
அத்தனையும் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் காப்பேன், பாதுகாப்போம், உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு பையால வந்து அவங்க உடன்படிக்கை செஞ்சாங்களோ அத்தனையும் வந்து முழுமையாக உயிர் மூச்சு வரை வந்து இவங்க உம்மு அமாரா எல்லாம் அவங்க கலந்து கொண்டிருக்கிறாங்க, அதை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவைகளெல்லாம் இவங்க வந்து நிறைய இடத்துல வந்து கலந்து கொள்ளுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய உபதேசங்களெல்லாம் வந்து கேட்டு பெறுவதில் உம்மு அமர் ரலியல்லாஹு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்களாம். இந்த பெண்மணியிடம் வந்து மார்க்க அறிவும் நிறையா வந்து அவங்களுக்கு இருந்துச்சு, அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. தினம் தினம் வந்து ஏதாவது ஒரு கட்டளையை வந்து கடமையை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றத்திலும் வந்து அவங்க வந்து கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முதலான ஒரு பெண்மணியாகவும் இருந்திருக்கிறாங்க. அதனை உறுதிப்படுத்தி கொள்ளும் முறையில வந்து ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு விஷயத்த வந்து கேட்குறாங்க. அனைத்திலும் வந்து ஆண்களுக்கு தானே உரிமை உள்ளது யாரா சொல்லலாம், பெண்களுக்கு எந்த உரிமையும் இருப்பதாக தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போதைக்குதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள் என்னும் உண்மையை வந்து இறைவாக்குல வந்து அல்லாஹ் வந்து கட்டளையிலும் அதிகாரப்பூர்வமாக இடம்பெற வேண்டும் என்பதுதான் உம்மு அமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விருப்பமாக தான் இருந்துச்சு. அதனுடைய விருப்பத்திற்கு ஏற்பதான் அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில வந்து ஒரு வசனத்தை 33வது அத்தியாயத்துல 35வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், இறை வழியில் பற்றுள்ள ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்விடம் உள்ளச்சுடன் இருக்கும் ஆண்களும் பெண்களுக்கும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களுக்கும், நோன்பு நோக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், தங்கள் வெட்கத்தலங்களை காத்து கொள்ளும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அல்லாவை அதிகமாக நினைவு கூறும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் சித்தப்படுத்தியிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இவர்களுக்காக ஒரு வசனத்தையும் அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கிறான். பெண்களுக்கான உரிமைகளையும் சட்டங்களையும் கேட்டு இவங்க வந்து தெரிஞ்சு நமக்காக வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஆர்வம் உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையும் நிறைவேற்றுவதிலும் முதன்மையானவர்களாக இவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறு இஸ்லாத்துல பெண்ணிற்கு மதிப்பும் மரியாதையும் உரிமையும் வழங்கப்பட்டதால் அன்றைய நபித்தோழர்களிடம் மார்க்கப்பற்று அதிகமான பெண்களை ஈமான் கொள்ள தூண்டியது. இறை நெறியை தழுவதன் மூலம் இழிவிலிருந்தும் கேவலத்திலிருந்தும் மீண்டு சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் பெற முடியும் என்று பெண்குலம் கருதியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த மரியாதையும் நேசத்தையும் கொண்டிருந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தம் உயிரையும் தியாகம் செய்ய எப்பொழுதுமே தயார் நிலையிலேயே அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. நபி அவர்களுக்கு உம்மு அமாரா ரலியல்லாஹு அவர்கள் மீது அதிகம் வந்து மதிப்பு பரிவு கொண்டிருந்திருக்கிறாங்க. இடையிடையே அவர்களின் இல்லம் வந்து சென்று வரக்கூடியவர்களாகவும் வந்து விசாரிப்பவர்களாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்க வந்து சொல்றாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உம்மு அமாரா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டிற்கு வந்து வருகை வந்து செய்வாங்க எப்பயாவது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை அவங்க அங்க போயிருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்னால் வந்து உணவு கொண்டு வந்தாங்க. உம்மு அமாரா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்களும் உண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இறை தூதரே, நான் வந்து நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உம்மு அமாரா ரலியல்லாஹு அவங்க வந்து கூறினாங்க. நோம்பாளிக்கு முன்னால் உணவு உண்ணப்பட்டால் உண்டு முடிக்கும் வரை வானவர்கள் வந்து நோம்பாளிக்காக வந்து துவா செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உம்மு அமரா ரலியல்லாஹு அன்ஹுடைய முன்னிலையிலே வந்து உணவு உண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நபி அவர்களுக்கு பிறகு கலீபாவாக இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அவ்வப்போது உம்மு அமரா ரலியல்லாஹுடைய இல்லத்துக்கும் சென்று நலம் விசாரித்து வரக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்புக்கு பின்பு அவங்களும் வந்து அங்க போய் விசாரித்துட்டு வரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து உம்மு அமரா ரலியல்லாஹு அவர்கள் வந்து உயிருடன் தான் இருந்தாங்க என்று நம்பகமான ஒரு அறிவிப்பு வந்து கூறுறாங்க. முதுமையை அடைந்து விட்டிருந்த அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதிக மரியாதையும் செலுத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். தியாகம் அப்படிங்கறத இங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலேயே முசைலமா என்னும் ஒரு பொய்யன் வந்து இருந்தான். தன்னை வந்து நபி என வந்து கூறிக்கொண்டிட்டு இருந்தான். இவனிடத்தில் வந்து உம்மு அமரா ரலியல்லாஹு அவங்களின் மகன் வந்து ஹபீப் பின் ஜைதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தூதராக அனுப்பி வச்சிருந்தாங்க. அப்போதைக்கு அவன் என்ன செஞ்சான், ஹபீப் ரலியல்லாஹு வந்து பிடித்து சித்திரவதை செஞ்சிருக்கான். முஹம்மது இறை தூதர் என்கிறாயா இல்ல வந்து இறை தூதர் என்கிறாயா என கேட்க ஆம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு என்னை இறை தூதர் என நீ சாட்சி சொல்வாயா என கேட்டபோது இல்லவே இல்லை, நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. இதனால் வந்து அவர் என்ன ஆக்கப்பட்டாங்க, அணுவாக சித்திரவதை செய்யப்பட்டாங்க. இறுதியில வந்து ஷஹீதாகவும் ஆக்கப்பட்டாரு. இந்த துயர செய்தியை வந்து கேள்விப்பட்ட உம்மு அமரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க, தாய் பாசத்தால் கலங்கினாலும் தம் மகன் இறுதி வரை உறுதி தளராது போராடி உயிர் நீத்துள்ளான் என்பதை வந்து ஆனந்தம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய மகன் அந்த நேரத்தில் கூட உறுதி தளராம இருந்து உயிர் நீத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆனந்தம் கொண்டிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஈமான்ல உறுதி உள்ளவர்களாக இந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம யமாமா போர் ஒண்ணு வருது. அந்த போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பின்னே அபூபக்கர் ஸிதீக் ரலியல்லாஹு அன்ஹு கிலாபத்தை ஏற்ற போதே முசாபா என்பவன் வந்து தன்னை ஒரு நபி அப்படின்னு சொல்லி வாதிட்டு இருந்தான். இதனை வந்து முசலாமாவுக்கு எதிராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, போர் பிரகடனம் வந்து செஞ்சாங்க. அந்த நேரத்துல வயது முறிந்த நிலையிலும் அதெல்லாம் ஆயிடுச்சு. அந்த நிலையிலும் இந்த உம்மு அமரா ரலியல்லாஹு அன்ஹு தாமும் இந்த போர்ல வந்து பங்கேற்க அனுமதி கோரிய போது அவர்களுடைய வீரத்தை இங்க வந்து அபூபக்கர் ஸிதீக் ரலியல்லாஹு அவங்க வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு அவங்க வீரத்தீரமாக இருந்திருக்கிறாங்கன்னு அவங்க அங்கீகரிச்சிருக்காங்க. எனவே தம் அடுத்த மகன் அப்துல்லாவுடன் பொய்யன் முசலாமை படையை வந்து எதிர்கொள்ள காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில வந்து நீண்ட தூர பயணமும் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. முசலாமா அவனை வந்து கொல்லணும், தன்னுடைய மகனை வந்து கொன்னதுக்கும் அவனும் நானும் ஒரு நபி அப்படின்னு சொல்லி அவன் வாதிட்டதற்கும் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த முதுமையில் கூட அவங்க வந்து தன்னுடைய இன்னொரு மகனை அழைத்து கொண்டு இவங்க தூரமான பயணம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த போரில் பலர் வந்து முசலாமாவை தம் கையிலேயே கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டிட்டு இருக்கும் பொழுது உம்மு அமரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த போரில் தாம் ஷஹீதாக வேண்டும், அப்படி இல்லைன்னா முசலாமை நான் வந்து கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சபதமும் செஞ்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். தாயை போன்ற பிள்ளையும் எப்படி இருக்காங்க, அப்துல்லா அவர்கள் வந்து தம் உடன் பிறந்த சகோதரின் உடலை வந்து சிதைத்து உயிரை குடித்த அந்த முசைலமாவை பழித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்புனாங்க. அவங்களும் கங்கணம் கட்டி அவனை வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்னு தான் கிளம்புனாங்க. உகது போர்ல இறை மறுப்பாளர்கள் வந்து அணியில் இருந்து ஹம்சாவை ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அம்பெறிஞ்சு வீழ்த்திய வக்சி இருக்காங்கல்ல, அவர்களும் இஸ்லாத்தை ஏற்று இருந்திருக்காங்க. பிறகு வந்து அவங்கதான் வந்து அந்த முசல்லாமாவை வந்து கொன்றாங்க அப்படிங்க. இதன்படி வக்சி அம்பேரிய உம்மு அமாரா அலியின் மகன் அப்துல்லா அலி அவர்கள் வாளால் வெட்ட முசல்லாமா என்ற பொய்யனும் அட்டகாசம் அடங்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதையும் அந்த வக்சி என்பவர் வந்து கொன்னுட்டாங்க.
முசல்லாமா அவர்களை வந்து கொன்னுட்டாங்க. இந்த போர்ல வந்து உம்மு அமர் ரலியல்லாஹு அவங்களுடைய இன்னொரு புதல்வரும் அப்துல்லாவையும் இழந்துட்டாங்க. அவங்களும் வந்து இந்த போர்ல வந்து ஷஹீதாக இழந்துட்டாங்க. உலகெங்கும் 12 உடல் எங்கும் அவங்களுக்கு உடலெல்லாம் எப்படி இருந்துச்சா, 12 வெட்டு காயங்களுக்கு உம்மு அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆளானாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஒரு கையும் வந்து முற்றிலுமாக இழந்தாங்க. இந்த போர்ல ஒரு கையே ஒரு கரமே போயிடுச்சான், கையே இல்லாம அவங்களுக்கு வெட்டுப்பட்டுருச்சு. இந்த இறை பாதையில வந்து 2 மகன்களையும் இழந்தாங்க, உடலெல்லாம் தழும்புகளையும் தாங்கினாங்க, ஒரு கையையும் இழந்தாங்க. இத்தனை தியாகங்களும் அல்லாவுக்காக மட்டுமே செஞ்சாங்க. சுபஹானல்லா சுபஹானல்லா. இந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான ஒரு தூய்மையான ஒரு சஹாபிய பெண்மணிய வந்து பார்த்திருக்கீங்களா? எந்த அளவுக்கு உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய இறுதி மூச்சு வரை வந்து போராடி இருக்கிறாங்க. தன்னுடைய குடும்பமே அந்த இஸ்லாத்துடைய மார்க்கத்திற்காக ஒரு போராடி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அது முதல் தூணாக இவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இதுல தெரியுது. சுபஹானல்லா சுபஹானல்லா. இந்த பெண்மணியுடைய எந்த அளவுக்கு வீரம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இந்த மாதிரி பெண்கள்லாம் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா ஒரு காலமும் இந்த காலத்துல வந்து நம்ம பார்க்கவே முடியாது. சுபஹானல்லா. அந்த அளவுக்கு வீரமுள்ள ஒரு பெண்மணியாக நம்மளுக்கு இருக்காங்க. இதே மாதிரி நம்மளுடைய மார்க்கத்திலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் எடுத்து சொல்வதற்கு கூட நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப அச்சமுடையவர்களாக நம்ம ரொம்ப பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு கூட நம்மளை வந்து ஏதாவது சொல்லிடுவாங்க, நம்மளை ஏதாவது நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மார்க்கத்தை கூட நம்ம மறைச்சி அமைதியா இருந்துடுறோம். ஆனா இந்த பெண்மணி தன்னுடைய மார்க்கத்திற்காக எந்த அளவுக்கு வந்து போராடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. நம்மளும் ஒரு துணிச்சலான ஒரு பெண்மணியாக, எதிலும் யாருக்கும் பயப்படாதவர்களாக, அல்லாவிற்கும் மட்டும்தான் நம்ம அஞ்சக்கூடியவர்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அனைத்து போதனைகளுக்கும் நம்ம கட்டுப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த சஹாபிய பெண்மணிகளுடைய அனைவருடைய வரலாற்றையும் நம்ம தெரிந்து அவர்களை போல் வந்து கொஞ்சமாவது அவர்களை போல் நம்ம வாழக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹு தாலா உறுதி உள்ள ஈமான்தாரியாக அல்லாஹு தாலா நம்மளையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.